ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപി തന്റെ തുമ്പിക്കെ ചേർക്കണം നന്ദി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം നന്ദി പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർന്നുണരണമൻപി തന്റെ തുമ്പിക്കെ ചേർക്കണം നന്ദി വിഘ്നങ്ങൾ വിധി പോലെ തീർക്കണം നന്ദി വേദാന്ത പൊരുളിൻ ആധാരശിലയെ കാരുണ്യക്കടൽ കണ്ട കലികാല പ്രഭുവേ കണി കാണാൻ മുന്നിൽ ചെല്ലുമ്പോൾ ദുഃഖങ്ങൾ കർപ്പൂരത്തിരിയായി കത്തുമ്പോൾ അയ്യപ്പൻ കളഭച്ചാത്തണിയാൻ നീക്കുമ്പോൾ ശിവഭരണം ഘോരരൂപം പഞ്ച ഇന്ദ്രിയ താരകം ശിവഭരണം ഘോരരൂപം പഞ്ച ഇന്ദ്രിയ താരകം നിത്യം ജാഗ്രസ്ഥിതേ നിഷ്ടം നാഗനാഗം ആശ്രയേഹം നിത്യം ജാഗ്രസ്ഥിതേ നിഷ്ടം നാഗനാഗം ആശ്രയേഹം നാഗനാഗം 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 ആശ്രയേഹം നാഗനാഗം 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 கொத்தி வைப்பேன் என் செல்ல கண்ணனேவா நித்தித்தை ஜதி புல்லென்னோடு ஆடவாவா அடிக்கடி உன்னை பிடிக்கன மன்றாடிட இடப்புறம் விரல் மடக்கினே தூக்காட்டிட என் கண்ணனே வாடாவா விஷம கண்ணனே வாடாவா మోగనలే నీనాజాలి తెలిసి నగుమో మోగనలే నీనాజాలి తెలిసి నను బ్రోవారాధా. Shankaram Sivashankaram. Question from Govindan sir. அருளை பொருளாக்கும் வித்தையை கற்றுக்கொள் என்று தாங்கள் அடிக்கடி கூறுகிறீர்கள். தாங்கள் ஒரு பற்றற்ற நிலையில் வாழ்ந்தாலும் ராமராஜ்ய வளாகத்தை ஒரு செல்வ செழிப்பு மிக்க பூமியாக மாற்றியதற்கு முழுமுதல் காரணம் தங்களுடைய அருளை பொருளாக மாற்றும் வல்லமைதான் என்றும் அதற்கு தாங்கள் முன் ஜென்மங்களில் செய்த தானமும் தவமும் தான் உறுதுணை என்றும் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கிற எத்தனையோ மகான்களின் ஆன்மீக மையங்களில் இது போன்ற பொருளாதார வளமை இல்லையே. அப்படியானால் அந்த மகான்கள் முன் ஜென்மங்களில் தான தர்மம் எதுவும் செய்யவில்லை என்று அர்த்தமா? அல்லது தங்களது அவதார நோக்கம் அருட்சேவை வழி மார்க்கம் என்பதால் அதை நிறைவேற்றும் பொருட்டு இறைவன் தங்களுக்கு கொடுத்த பிரத்யேகமான வரமா? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எழுதுகிற போது அதில் என்ன எழுதுவாங்க, பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னோம். இந்த ஜென்மத்தில் இவர்கள் அனுபவிக்க போகிற வாழ்க்கை என்பது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. ஒருத்தன் எவ்வளோ தான தர்மம் பண்ணியிருக்காங்கிறத நீ பார்க்கணுன்னா, ஒருத்தன் ஏன் பள்ளத்தில் உக்காந்துன்னு போகிறான், 4 பேர் ஏன் அவனை தூக்கின்னு போகிறாங்க, தூக்கின்னு போகிறவன் ஏன் உக்காந்துன்னு போகிறவன் ஏன் தூக்கின்னு போகலன்னு யோசனை பண்ணு. இப்போ யார் இதில் தான தர்மம் நிறைய பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அருளால் அதாவது 2 இருக்குது, ஒன்று பொருள், இன்னொன்று அருள். ஸோ பொருளால் அமரலோகம் புக்கியலாகாது. துட்டு வச்சுக்கிட்டு நீ மோட்சத்துக்கெல்லாம் போக முடியாது, சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது. இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியராதல் வேறு. இந்த உலகத்தில் நீ வசதியாக இருக்கிறதுக்கு துட்டு தேவை, ஆனால் மேலே போய் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அருள் தேவை. பொருள் வேறு அருள் வேறு. அப்போ பொருளால் அமருலகம் புக்கியலாகாது, அருளால் அலமலரும் அன்றேங்கிறார். அப்போ அந்த பொருள் அருள் ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? போத் ஆர் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். பூமிக்கு உள்ள லாங்குவேஜ் பொருள், ஆகாசத்துக்குள்ள லாங்குவேஜ் அருள். ஸோ யார் ஒருத்தன் தானமும் தவமும் தாம் செய்து
வானவர் நாடு வழி திறந்த நிலையில் பயங்கரமான அருளை வைத்து கொண்டு இருக்கிறானோ அவன் நினச்சாக்கா தன்கிட்ட இருக்கிற அருளை பொருளாக மாற்றிக்க முடியும். பிகாஸ் இஸ் abundant ஆஃப் அருள். அதனால் சங்கல்ப மாத்திரத்தில் நம்ம தாம் காமதேனவே பஜதாம் கல்ப விருஷாய பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச். சத்தியத்தையும் தர்மத்தையும் தன்னுடைய ரதத்துக்கு 2 சக்கரங்களாக கொண்டிருக்கக்கூடிய ராகவேந்திரர் நம்ம தாம் காமதேனு நினச்சி, நம்ம அப்படின்னு சொன்னாவே காமதேனு மாதிரி இருப்பார், பஜ அப்படின்னு சொன்னால் கற்பக வருஷம் மாதிரி இருப்பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவசங்கர் பாபாவினுடைய ஆன்மீக வாழ்க்கை என்பது ராகவேந்திரர்கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஐ வாஸ் அ பிஸ்னஸ் மேன், எ ப்ரொஃபஸர் இன் மேனேஜ்மெண்ட் இன் ஜெயின் காலேஜ் அண்ட் லாட் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் திங்ஸ் ஆர் தேர். வாழ்க்கையில் நான் ரொம்ப வசதிகளை எல்லாம் பார்த்தவன். இப்போ ஒரு கோயிலெலாம் கட்டினேன் நான். ஐயப்ப சாமிக்கு ஒரு கோயில் அண்ணா நகரில் கட்டின போது ஆஃப்டர் 48 days I had the experience of death. I could see my body and soul getting separated. Then ராகவேந்திர சாமி said, பந்த பாடுறான்னாரு, பூனம் வந்துச்சு. தென் பாண்டி முருகன் பக்கத்தில் ஒரு 5 தலை நாகம், அது தங்கமயமான ஒரு சித்தராக மாறிப்போச்சு. அவர் பௌர்ணமிக்கு 8 ரூபா அப்படின்னார். அஷ்டமா சித்திகளையும் நான் அவனுக்கு தரேன் 11 பௌர்ணமிக்குள்ள அப்படின்னு 2 மந்திரம் கொடுத்தார். ஸோ மை ஹோல் லைஃப் சேஞ்ச். ஆஃப்டர் தட் ஐ குட் நாட் பி வேர்ல்ட்லி. ஐ வாஸ் மேரீட், ஐ ஹேட் a son and a daughter. எல்லாத்தையும் விட்டு ஐ பிகேம் எ வாண்டரிங் ஃபக்கீர். இதுக்கு முன்பிறவிகளில் நான் எந்தெந்த காட்டிலெல்லாம் போயிருக்கனோ அங்கெல்லாம் போய் தன்னந்தனியாக உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கே நம்பிமலை, மகேந்திரகிரி, ஸ்ரீசைலம், போகாத இடம் கிடையாது. எல்லா இடங்களுக்கும் போய் ஒரு 4.5 years ஐ வாஸ் எ பைராகி. அப்போ என்னுடைய லைஃப் ஆச்சு. ஐ ரிசீவ்டு கைடன்சஸ் டு கம் பேக் அண்ட் டூ ஆல் திஸ் ஒர்க். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற ஒர்க்கெல்லாம் எனக்கு பண்ண சொல்லி எனக்கு உத்தரவாச்சு. ஐ செட்டில்டு மை சில்ட்ரன். They all went abroad in 96 and wife also went and settled with them. Then I started living alone and working 24/7 for God. இப்போ இதெல்லாம் எப்படி வருதுன்னா சங்கல்பம் மாத்திரத்தில் வருது. நான் இது நடக்கணும்னு நினச்சா அது நடந்தே தீரும். கடவுளுக்காக நான் நினைக்கிற போது 100%. இப்போ எங்கிட்ட வர்றவங்களுக்காக நான் நினச்சாலையும் நடக்கும். எனக்காக நான் எதுவும் நினைக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எந்த வாட்ஸும் கிடையாது. யாதனின் யாதனின் நீங்கியான் இடும்பை நோதன் அதனின் அதனின் இளன். எதுவும் வேணான்னு யார் இருக்கானோ அவனுக்கு எந்த கஷ்டமும் உலகத்தில் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நாம் யாருக்காக எதை கேட்டாலையும் அதெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. கடவுளுக்காகவே கேட்குற போது என்னென்னா தேர் கேனாட் பி எனி ரெஸ்ட்ரைன்ஸ். இது நடக்கணுன்னா நடந்து தான் ஆகும். அதனால நான் இது வரைக்கும் பேங்க்கில் 1 ரூபா கூட கடன் வாங்கினதே கிடையாது. 1 ரூபா கூட கடன் வாங்கினதில்லை. எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட். இதுதான் பவர் ஆஃப் லார்டுங்கிறது. பட் ஐ டோன்ட் டச் மணி. எனக்கு பணத்து மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அண்ட் ஐ லிவ் தோ ஐ ஹவ் ஃபார்ம்ட் ஆல் திஸ் அண்ட் ஆஸ்க் மை யூத் டு ரன் த ஷோ. ஐ எம் நாட் எ ட்ரஸ்டி. எதுலேயும் என் கையெழுத்து இருக்காது. நான் பணத்தை தொடர்றது கூட கிடையாது. ஐ டோன்ட் ஈவன் ஓன் எ சைக்கிள். என்கிட்ட சைக்கிள் கூட கிடையாது, கார் கூட கிடையாது, எதுவும் கிடையாது. பட் ஆல் த கார்ஸ் ஹியர் ஆர் மைன் அண்ட் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் இஸ் மைன். ஐ லிவ் இன் ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரூம்ஸ். அவ்வளோதான். இது ஒரு பெரிய நிலை. இது வேண்டியாங்கு ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும். என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்கும். அதனால் தவம் செய் என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்போ தவமும் தவமுடையார்க்கேயாம். யார் இதுக்கு முன்பிறவிகளில் தவம் செஞ்சாங்களோ அவங்களுக்கு தான் தவம் கிடைக்கும். ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க. அவர் எலக்ட்ரிசிட்டி போர்டில் கிளர்க்காக இருந்தவர். இன்றைக்கி ஒரு ஸ்கூல் 1000 பசங்க படிக்கிறாங்க. ஒரு 25 பெட்டட் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு. அண்டு கோயிலெல்லாம் பிரமாதமாக கட்டியிருக்காரு. தங்கத்தேர்லாம் வச்சுருக்காரு. எல்லாமே நல்லா பண்ணுறாரு. ஒரு கோமணம் தான் கட்டின்னு இருப்பார். நான் அவரை கேட்டேன், சாமி இதெல்லாம் நீ பண்ணுறிய, இங்கே வந்து உனக்கு பணம்லாம் கொடுக்குறானுங்களே, அவங்கெல்லாம் வந்து முருகனுக்கு பாக்கியா உனக்கு பாக்கியான்னு கேட்டேன். எனக்கு அவர் 1968 தெரியும். வி ஆர் கிரேட் அசோசியேட்ஸ். அவர் சிச்சின்னு சொன்னார், அவன் முருகனுக்கு கொடுக்கணுன்னா பழனிலேயும் திருத்தணிலேயும் திருச்செந்தூர்லேயும் கொடுத்துருப்பான், இவன் எனக்கு தான் பாக்கி அப்படின்னாரு. ஆஸ் சச்சிதானந்தம் எனக்கு அவங்க பாக்கி, என்னுடைய ஆத்மாவுக்கு பாக்கி, எனக்கு வேணாங்கிறதுனால நான் முருகனுக்கு கொடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு இவ்வளோலாம் கிடைக்குதுன்னா இதெல்லாம் நான் செய்த தவத்துக்கு எனக்கு கிடைக்கிற இதுதான். இந்த வளமை, இந்த ப்ராஸ்பரிட்டி, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைங்கிற நிலையில் உட்காந்துருக்கேன்னா அதனால் ஐ கிவ் இட் டு காட்.
இல்லையா? எனது இதெல்லாம் எனக்கு வர்றது தான், பட் ஐ கிவ் இட் டு காட். மக்களுக்கு இதெல்லாம் புரியாது. எப்படி ஒரு மனுஷன் காலெலாம் வந்து பேங்க்கில் கடன் வாங்காமல் பிச்சை எடுக்காமல் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நடத்துகிறான். நீங்களே பார்க்குறீங்க, நான் பாட்டிக்கு மூஞ்சில் வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கேன். இப்போ தான் வாயே திறக்கிறேன், இல்லைன்னா அந்த குழந்தைகிட்ட பேசுறது தான் 2 தடவை வாய் திறந்தேன். நீங்கள் உட்காந்துக்கிறதுலேயே உங்களுக்கு பிரசாதம் வருது, பழம் வருது, சாக்லேட் வருது, பாடுறதுக்கு அவங்க பாட்டி இருக்காங்க, டான்ஸ் ஆடுறவங்க அவங்கெல்லாம் பாலக்கோட் தருமபுரி பக்கத்துலேருந்து வந்து டான்ஸ் ஆடின்னு இருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி ஒரு மெக்கானிக்கலாக நடக்கும். நோ பிளானிங் வில் பி தேர், எல்லாம் மெக்கானிக்கலாக நடக்கும். அன்றைக்கி நடக்கிற எல்லாமே அப்படி தான். இப்போ எங்கிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க சும்மா ஒன்றும் வந்துட முடியாது. அவங்கக்கிட்டேயும் அந்த பவர் இருக்கும், அந்த தவம் அவங்கக்கிட்டேயும் இருக்கும். நேற்று டான்ஸ் ஆடினாங்க அந்த பசங்கள்லாம் மேடத்தோட ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ரொம்ப பெரிய டான்ஸ் ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. இந்த ஏரியாவில் அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான டான்ஸிங் சில்ட்ரன் இருக்காங்க. ஸோ நான் ₹1 கூட அந்த மாதிரி கொடுத்ததே கிடையாது இது வரைக்கும். அவங்க பாட்டிக்கு வராங்க, பசங்க ஆடுறாங்க, அவங்க செலவில் வந்து டான்ஸ் ஆடி அவங்க பாட்டிக்கு பாடிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்குது, ஆத்மாக்களுக்கு நடுவில் ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்குது, தானாகவே நடக்கும். அந்த போக்கில், அதனுடைய போக்கில் we are only witnesses and not performers. ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே அப்படின்னா அதுதான் அர்த்தம். நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை தான் பார்க்குறோம். நம்மளை சுற்றி மீது எல்லாம் கடவுளுடைய நாடகம் நடந்துக்கிட்டே இருக்கும். அதை வேடிக்கை பார்க்குற போது தான் கடவுள் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நமக்கே புரிய ஆரம்பிக்கும். வெறும் மைண்டில் இது நினச்சா அது நடந்துரும்னா, ஏன்னா கஷ்டப்பட தேவையில்லை, பிஸ்னஸ் பண்ண தேவையில்லை, ஆஃபீஸுக்கு போக தேவையில்லை, ஒரு ப்ராஜெக்ட் நினச்சா அது நடந்தே தீரும். ரொம்ப தமாஷாக இருக்கும் என்னுடைய வழிமுறைகள். இதுக்கு முன்னே கூட நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து முதல்ல 55 மலையப்பன் ஸ்ட்ரீட் பிராட்வேல 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தேன். அங்கே எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது, ஆனால் அவ்வளோ கூட்டம் வராங்க. அதுக்கப்புறம் பெசன் நகரில் ஒரு இடத்துக்கு மாற்றினேன். அதுக்கப்புறம் நீலாங்கரையில் ஒரு இடம் வாங்கினோம். ஐ வாஸ் இன் பிஸ்னஸ், ஸோ ஐ நோ ஹவு டு மேனேஜ் மணி அண்ட் மென். ஸோ அழகாக இப்படி தான் ஒவ்வொன்றும் பண்ணுவேன். ஸோ இந்த இடம் அப்போது ஓஎம்ஆரும் கிடையாது, இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடும் கிடையாது, இந்த பட்டர்ஃப்ளையிலிருந்து இங்கே வர்றதுக்கு ரோடே கிடையாது, நீ தவழ்ந்து தான் வரணும், அந்த அளவுக்கு மோசமான. நான் சொன்னேன், இப்போத்துக்கு இங்கே ஆசிரமம் திறக்க முடியாது, வேணாக்கா ஒரு ரெசிடென்ஷியல் காலனி டெவலப் பண்ணலான்னு சொன்னேன். ஒரு ஓலைக்கொட்டை போட்டேன். ஸோ காலையில் நீலங்கரை, சாயந்தரத்துக்கு மேலே இந்த ஓலைக்கொட்டை, இப்படி தான் இந்த இடத்த வாங்கினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி டெவலப் பண்ணேன். அப்போது ஒரு ஆள் என்கிட்ட வந்தார். அவர் சொன்னார், என் பேர் ஹரிபாய் கொத்தாரி, எனக்கு இதில் கொட்டிவாக்கத்தில் லேண்டு இருக்குது, ஒரு கட்ட பஞ்சாயத்துக்காரன் காம்பவுண்டு போட்டு எனக்கு தான் நீ என்ன வேணால் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான். நான் கோர்ட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், போலீஸுக்கும் போக மாட்டேன், ஏன்னா ஐம் காட் ஃபியரிங் ஜெயின். எங்கள் ஆடிட்டர் பாலச்சந்திரன் சொன்னார், உங்கள்கிட்ட போனால் வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்னாரு. நான் சொன்னேன், சரி போ அப்படின்னு. இதில் ₹1 வந்தால் கூட நான் உனக்கு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் போயிட்டு மறுநாள் காத்தால அவர் சொல்கிறார், என்கிட்ட வந்திருக்கான், சேட்டு உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 3 லட்ச ரூபா 9 கிரவுண்டுக்கு 27 லட்ச ரூபா நான் கொடுத்துட்றேன், எனக்கு பாரா பட்டினி கொடுத்துடுன்னு சொன்னான்னு. வாங்கிக்கோ அப்படின்னு. அவர் 27 லட்சம் அப்படியே கொண்டாந்து இன்னும் 2 லட்ச ரூபா டேக்ஸுக்கு வேறு போட்டு எனக்கு கொடுத்தாரு. நான் சொன்னேன், உன் பேர் என்ன அப்படின்னு. ஹரிபாய் என்னார், ஹரின்னு எழுதினேன். உன் ஒய்ஃப் பேர் என்னான்னு, சுஷீலா பாய் என்னார், சுஷீல்னு எழுதினேன். நான் சொன்னேன், நீ கொடுத்துருக்கிற பணத்தை சீட் கேபிட்டலாக வச்சு சுஷீல் ஹரின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், மீட்டிங் நான் போட்டுக்கிறேன் போ அப்படின்னு. அப்படி தான் இந்த சுஷீல் ஹரி ஸ்கூல் வந்துச்சு. முதல் வருஷமே இந்த தாய்லாண்டில் இருக்கிற சீஃப் புத்திஸ்ட் மாங்க் இங்கே வந்திருந்தார். அவரை வச்சு பூஜை போட்டேன். 350 பசங்க வந்தாங்க. அந்த முதல் வருஷமே படித்தாங்க. நோ லுக்கிங் பேக். 20 வருஷத்துக்குள்ளே நான் வந்து 4000 பசங்க படிக்கிறேன். இந்தியாவிலே நம்பர் 1 சிபிஎஸ்சி ஸ்கூல். ஏன்னா இதில் போய் சைட்டில் போய் பாரு, இந்தியாவிலே நம்பர் 1 சிபிஎஸ்சி ஸ்கூல் ஆரம்பித்தேன். ஒரு லெவலுக்கு 4000 பசங்க படிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரொம்ப பிரமாதமாக ஒரு ஸ்கூல் நடத்தினோம் நம்ம. இப்படி தான் என்னுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் சர்ப்ரைஸ். ஒரு நாள் அந்த பிள்ளை என்கிட்ட வந்தார். வந்து நான் அமெரிக்காவில் டைமண்ட் மர்ச்செண்ட்டாக இருந்தேன். எனக்கு என் பார்ட்னருக்கும் சண்டை வந்து, நான் டேபிள் வெயிட் இல்லை அதை தூக்கி அவன் மூஞ்சி மேலே அடிச்சிட்டேன், இப்போ பாப்பார் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னார். நான் சொன்னேன், நானும் உங்கள் அப்பா மாதிரி தான், உங்கள் அப்பா எனக்கு 27 lakhs கொடுத்தாரு, நான் அதை கொடுக்குறேன், போ திருப்பியும் பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னா. இல்லை நாங்கள் ஜெயின்ஸுக்கு கொடுத்த காசு வாங்க மாட்டோம் அப்படின்னா.
நீ திருவண்ணாமலை போய் சாமியை கும்பிட்டுட்டு ஊருக்கு போ அப்படின்னா. பாம்பே அந்த ஆள் போயிட்டான். போயிட்டு ஒரு 3 நாளில் ஃபோன் பண்ணான். இந்த மாதிரி ஒரு ஆள் மெட்ராஸ்லேருந்து என்கிட்ட வந்திருக்கான், அந்த இடம் நீ கொடுத்தா பவர் ஆஃப் அட்டர்னி யார் கொடுத்தியோ அவன் செத்து விட்டான், அதனால் இப்போது அந்த இடம் எங்களுக்கு வேணும், நாங்கள் மல்டி ஸ்டோரி இதெல்லாம் பண்ணோன்னா உன்னுடைய சிக்னேச்சர்லாம் வேணும் அப்படின்னு. நான் அந்த ஆள்கிட்ட நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அந்த ஆள் நான் சொன்னேன், நீ அந்த ஆள்கிட்ட வந்து 1/4 இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேல்யூவில் 1/4 கேளு அப்படின்னேன். அந்த ஆள் பயந்துனே நிஜமாக நான் நீ கேளியான்னு. அந்த ஆளும் கேட்டான், அவங்களும் கொடுத்துட்டாங்க. 6.5 கோடி கிடச்சிது. 6.5 கோடி கிடச்சிது. நான் சொன்னேன், போ உங்கள் அப்பா கொடுத்தாருன்னு நினச்சிக்கோ, புதுசாக திரும்பி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன். இப்போ ஏதோ ஒரு காலத்தில் நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கோல் என வேண்டா, வளர்த்தெழுங்கு தாழ்வுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். தென்னை மரம் காலில் வாங்கின தண்ணியை கொலை கொலையாக கொடுத்துக்கிட்டே இருக்குமா, அந்த மாதிரி அவங்க அப்பா எனக்கு பண்ணதுக்கு நான் அவருக்கு 6.5 கோடி திருப்பி கொடுத்தேன், 27 லட்சத்துக்கு திருப்பி கொடுத்தேன். என்னுடைய எல்லா ப்ராஜெக்டும் இப்படி தான் நடக்கும். இது எப்படி நடக்குதுன்னா பவர். நான் வந்து எத்தனையோ பிறவிகளாக தவம் செய்தவன். அதனால தான் தியாகபுரமும் சொல்வார் ராமர்கிட்ட, பண்டு ரீதி నేను చేసిన కొలువు ఇవ్వయ్యానువారు. நான் முன்பிறவிகளில் ஏதாவது பண்ணியிருப்பேன்ல, அதை போத்து நம்மளை கொஞ்சம் வழிகாட்டுன்னுவார். அண்டு எதுவுமே வேணான்னு சொன்ன நிதிசால சுகமாக சொன்ன தியாக பிரம்மம் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வெறும் கடவுளுடைய அருளை வைத்துக்கொண்டே எல்லாத்தையும் சாதிச்சிருக்காங்க. நிதிசால சுகமான எனக்கு பணமே வேணாம் போடான்னு சொல்லி சரபோஜி மகாராஜாக்கே சொன்னவர் தான் தியாக பிரம்மம். இப்படி ஒரு மானசீக சங்கல்பம். வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் தவம் யாண்டும் முயலப்படும். இது என்னென்ன எகிரியோ அதெல்லாம் நடக்கும். எண்ணி எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறும். இஃப் யூ ஃபோக்கஸ் மைண்ட் வாட் எவர் யூ வாண்ட் வில் ஹேப்பன். இப்படி தான் என்னுடைய எல்லா ப்ராஜெக்டும் நடக்குது. நான் ₹1 கூட யாருக்கும் பாக்கி இல்லை. பெருக்கிறது, பூஜை பண்ணுறது, உங்களுக்கு பரிமாறுறது எல்லாமே நீங்களே தான். ஸோ செலவு, மெயின்டெனன்ஸு, ரிப்பேர்ஸு, எலக்ட்ரிக் பில் இவ்வளோ தான். இப்படி யாராவது பண்ணி நீ கேள்விப்பட்டிருக்கியா? எவ்வளோ பெரிய சாமியாக இருந்தால் கூட அவங்க அவங்களுடைய ஆசிரமத்தை நடத்துறதுக்கு உங்களை நம்பி தான் இருப்பாங்க. நான் யாரை நம்பியும் இல்லை. இவன் வேலை நடக்குது. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு கார்ப்பரேட் டைப் ஆஃப் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, எனக்கு எந்த தேவையும் இல்லை. நான் தான் சொல்கிறேன், என் பேரில் எந்த ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. நம்பர் 1, நான் எதுலேயுமே கையெழுத்து எந்த கிடையாது இல்லையா. ஐ லீவ் எம்டி ஹேண்டட். இந்த ட்ரஸ்டினுடைய ஏதோ ஒரு கெஸ்ட் ரூமில் நான் இருக்கேன், அவ்வளோதான். நான் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸு கூட இருந்து கிடையாது. என்கிட்ட இப்போ வந்து பாரு ஒரு 200 ட்ரெஸ் இருக்கும். யாரோ கொண்டாந்து கொடுத்துன்னே இருப்பாங்க. எனக்கு எதுவுமே தேவையில்லை. அண்ட் மை ஃபுட் கம்ஸ் ஃப்ரம் சம் ஹவுஸ். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டிலேருந்து வந்துன்னு இருந்தது. ஸோ ஒரு உண்மையான துறவியாக இருக்கிறேன், ஆனால் வெளியே அதையும் காட்ட மாட்டேன். நான் ஒரு சாமிங்கிறதையோ சாமியாருங்கிறதையோ எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துக்கிறங்கிறதையோ வெளியே காட்டினதே கிடையாது வரைக்கும். நான் படி ஜாலியாக வர்றேன், அட்ராக்ஷன் இருப்பேன், போயினே இருப்பேன். அதனால் இது வரைக்கும் யாரும் பண்ணாத ஒரு பெரிய நிலை. இதை பண்ணுறதுக்கு காரணம் தவம் தான். நான் வந்து ஏதோ இன்றைக்கா இந்த நிலையில் இருக்கேன், எல்லா பிறவிகளிலுமே நான் பெரிய தவசியாக தான் இருக்கேன். திரேதாயுகத்தில் நான் ராமராக இருந்தேன், மகாபாரத காலத்தில் நான் துரோணராக இருந்தேன். இப்படி எக்கச்சக்கமான பிறவிகளை நான் எடுத்திருக்கேன். இங்கே கும்பகோணத்துக்கிட்ட ஒரு நாடி படித்தாங்க, அதில் வரும் திருநாகேஸ்வரத்தில். நான் போனதே இல்லை இது வரைக்கும், நம்ம எழில் போய் படித்தோம், அதில் வந்துச்சு. பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தனக்குள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாத மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இந்த மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல்.
போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். சித்தர்களாகவும் தோன்றியிருக்கிறீர்கள். அந்த பிறவிகளின் தொடர்ச்சிதான் இந்த பிறப்பிலும் நீங்க ஒரு சித்த புருஷராக மகானாக அமர்ந்திருப்பதாக சொல்றாங்க. சிவசங்கரா என்ற நாமத்தை கொண்டு விளங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார். தெய்வீக சக்தியினால்தான் இந்த நாமமும் என்று சொல்கிறார். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெரிய புக்கு இருக்குது, நாடிகள் போற்றும் நாயகன்னு. எங்கெல்லாம் இந்த ஓலை சூடி இருக்கோ அதில் எல்லாம் என்னை பற்றி என்ன சொன்னாங்கலாம் அவ்வளோ புக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ சிவசங்கர் பாபா இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். ஜனங்களுக்கு நம்புறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த நிமிஷத்தில் இந்த உலகத்தில் என்னளவுக்கு தவத்தில் உயர்ந்த நிலையில் யாருமே கிடையாது. பார்க்குற ஜீயர்கள், மடாதிபதிகள், ஆச்சாரியர்கள், அவங்க இவங்க யாருமே கிடையாது. சிவசங்கர் பாபா அவ்வளோ பெரிய உயரங்களை அடைந்திருக்கிறார். நான் பங்களாதேஷ்க்கு போனேன். அங்கே ஒரு ஆள் இருந்தார். அவர் பேர் அப்துல் ரஹ்மான் சிஷ்டி. அஜ்மீர் தர்கா இருக்கு இல்லையா, அந்த வழியில் வந்தவர். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பூட்டோவை தூக்கல் போடுவார்னு அவர் சொல்லி அதே மாதிரி நடந்தது. அதனால் பெனாஜிர் பூட்டோ அவரை பார்க்கறதுக்காக சிட்டகாங்க போய் அவர் சொன்னார், மாம்பழக்கூட ஏரோப்ளேனில் உருளுற போது நீ பிரைம் மினிஸ்டர் ஆவேன்னாரு. அதே மாதிரி அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டான். இதெல்லாம் நான் எப்பயோ படிச்சிருக்கேன் ஏஷியா வீக்கில். அதனால் நான் அங்கே போன போது என் ஃப்ரெண்டு அங்கே எக்ஸான் மொபைலில் பெரிய போஸ்டில் இருந்தார். நான் சொன்னேன், குணம் கேளுங்க அந்த சாமியார் இருக்காரான்ட்டு. அவர் கேட்டு, ஆமாம் அவர் இன்றைக்கி டாக்கா வந்திருக்காரு சிட்டகாங்கிலேருந்து அப்படின்னு. நீங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது, இந்தியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்கள பார்த்து பிளெஸ்ஸிங் வாங்கிறதுக்காக வரேன் அவர் சொல்லுண்டார். நான், குணா, அவங்க ஒய்ஃபு, அவங்க டாட்டர்ஸு, அவங்க சன்னு, அவர் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற ஒரு 30-40 பெங்காலி பாய்ஸ் எல்லோரும் அந்த சாமியாரை பார்க்க போனோம். பார்க்க போகும்போது அவர் என்னை முதல்ல பார்த்த உடனே சொன்ன வார்த்தை, அல்லாஹ் ஹேஸ் கம் டு பிளஸ் மீ அப்படின்னார். அல்லாவே என்னை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு வந்திருக்காருன்னார். அதுக்கப்புறம் என்னை கொண்டு போய் அவர் பூஜை பண்ணுற திவான் மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய ரோஜா பூ என் தலையில் கொட்டி எதிரில் உட்காந்து மண்டி போட்டுன்னு நமாஸ் படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டாரு, இவர் காலில் விழுங்கன்னாரு. இஸ்லாமில் யாரும் யார் காலையும் விழக்கூடாது, நான் விழுறேன் நீங்கள்லாம் விழுங்கன்ட்டு. அப்புறம் சொன்னார், சொல்லு, இதெல்லாம் தான் அவர் சொன்னது. Allah has come to see me. He has the face of God. Allah and him are the one and the same. God himself has come to see me, for I am small and I seek his advice and blessings. He is the great, great and greatest of all gods of the world. உலகத்தில் இது வரைக்கும் வந்திருக்கிற எல்லா கடவுளையும் விட இவர் தான் கிரேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட். அதுக்கு எல்லாருக்கும் மேலே இவர் தான். He has the power to give life to the dead. செத்து போனவங்க கூட இவரால் பழிக்க வைக்க முடியும். All the angels in heaven come to him and seek his blessings. தேவர்கள் எல்லாம் இவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கி போறாங்க. He is the greatest elephant of elephants. உலகத்தில் பெரிய யானை யாரு? பிள்ளையாரு. இவர் தான் பிள்ளையாரு. He has the full power of Shiva, Parvati, Lakshmi and all the gods put together. எல்லா கடவுளுடைய பவரையும் ஒண்ணா வச்சிருக்காரு. When he looks at you, God is seeing you. அவர் உன்னை பார்த்தா கடவுள் உன்னை பார்க்கறாரு. And your sins will henceforth be removed. உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. When he touches you, God is touching you. அவர் உன்னை தொட்டால் கடவுள் உன்னை தொட்டது. And all your karmas are dissolved. உன்னுடைய கர்மாக்கள் மன்னிக்கப்படுகின்றன. And obstacles removed. தடைகள் விலகுகின்றன. Whatever he asks, God's will readily given to you. அவர் என்ன கேட்டாலும் அதெல்லாம் கடவுள் கொடுப்பாங்க. If he wants, even this building will turn into gold. அவர் நினைச்சா ஒரு சாதாரண பில்டிங் கூட தங்கமா மாறிடும். He is the lion who has the power within him, given by none other than the gods themselves, to unite the world. இவர்கிட்ட நரசிம்மருடைய சக்தி இருக்கு, அந்த சிங்க சக்தி இருக்கு. இந்த உலகத்தை ஒன்றாக்குவதற்காக கடவுள் அந்த சக்தியை இவருக்கு கொடுத்திருக்காரு. He can bring out the lion from his heart to tame the world. அவர் நினைச்சா அந்த நரசிம்மரை வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்தை மாற்ற முடியும். What is good in all religions, God has taught him even before he met his guru. எந்த மதங்கள்ல எந்த நல்லதெல்லாம் இருக்கோ கடவுளே இவருக்கு நேரடியாக கற்றுக் கொடுத்து தான் பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. His face is as beautiful as that of the face of God.
The sun god himself is at his feet, and so are the moon and stars. இவருடைய கால்களில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிடக்கின்றன. He is the embodiment of the purest love, கள்ளம் கபடமற்ற அன்பினுடைய வடிவமாக இவர் வாழ்கிறார். and it flows endlessly and readily to one and all. எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக அது கிடைக்கிறது, அந்த அன்பு பரவுகிறது. He has undergone tremendous sacrifice to reach this level. ஆனால் இந்த உயரங்களை அடைவதற்காக இவர் அப்படியெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கார் வாழ்க்கையில. He is the master of management அவர் நிர்வாகத்தில் கை தேர்ந்தவர். and operates with the system which was taught by God. கடவுளே இவருக்கு அந்த நிர்வாக திறமையை கற்றுக் கொடுத்தார். He has no wants, for all his wants have been granted already by God. இவருக்கு எந்த தேவையுமே இல்லை, ஏன்னா இவருக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் கடவுளே இவருக்கு கொடுக்குறாரு. That's all. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நம்புற மாதிரி இதான், நம்ம படி ஜாலியாக உட்காந்துட்டு மூஞ்சி எல்லா அட்ரஸையும் உட்காந்துருக்கேன். ஆனால் எல்லாம் 101% ட்ரூ. ஸோ வருகக்கூடிய காலத்தில் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். தென் தட் வில் பி யுவர் ப்ரௌடஸ்ட் ஹவர். நாங்களாம் அந்த காலத்துலேயே பாபா கிட்ட போவோம் அப்படின்ட்டு நீ நினச்சி உன் முதுகில் நீயே தட்டிக்கலாம் இல்லை? ஓகேவா? பாடலாமா? பாபா என்றொரு ஞான சூரியன் பூத்தது மண் மீது, அதன் பரிதி கரங்கள் பட்டதும் பேரொளி பரவது விண் மீது. கதிர் பூத்தது மண் மீது, ஒளி பரவுது விண் மீது. தரையில் சூரியன் வந்ததனாலே எல்லாம் தங்கமயம். அந்த தத்துவ வித்தகன் சொல்லும் செயலும் அடடா அன்புமயம். எல்லாம் தங்கமயம், அவன் அடடா அன்புமயம். அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம். இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.